தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன், அண்ணா நகர், சென்னை. கான்டாக்ட் 9840639648. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். நம்மளை ஸ்கூப் பண்ணணும், நம்ம தான் போய் தாலி ஏற்று கொடுக்கணும்லாம் நான் சொல்ல. நான் வந்து மகான் கிடையாது, சித்தர் கிடையாது. ஆனால் தகவலை தெரிவியுங்கள், அதில் எங்களுக்கு ஒரு ஆனந்தம் தான் நான் சொல்கிறேன். வராகியோ காளியோ இல்லை மகாலட்சுமியோ ஏதோ பெண் தெய்வம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கும், தேடி பாருங்க. இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் வெகு தொலைவில் இருந்து வந்துட்டீங்கன்ற ஒரு காரணம் ஒன்று. ரெண்டாவது, இயற்கை நம்மளை நோக்கி எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுனால அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ உங்ககிட்ட பேசும்பொழுது. ஸோ யாருக்குன்னா அதுமாரி குழந்தை இல்லாத இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, எத்தனை மணி இருக்குதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மணி வைத்திருக்கிறேன். அது மணி அல்ல, ஐயப்பன், அதுதான் எனக்கு தெரியும். வேணுன்றவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்போ வரணுமோ. நான் 9 மாதம் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலன்னு 9 மாதத்தில் அவர் ரிசல்ட்டை சொன்ன உடனே இந்த வீடியோ போட்ட மாதிரி அந்த வீடியோவும் இதே நபர், ஏன்னா இன்றைக்கி பலன் கேட்குறதுக்காக இவ்வளோ தரம் வந்துட்டார், நாளைக்கு கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தகவல் கூட சொல்ல மாட்டார். ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. இல்லை, நான் மனிதனுடைய சைக்காலஜி சொல்கிறேன். சார் என் பையனுக்கு கல்யாணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோவிலாக கட்டிடுவோம் சார் சொல்லுவார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நம்மளை ஸ்கூப் பண்ணணும், நம்ம தான் போய் தாலி ஏற்று கொடுக்கணும்லாம் நான் சொல்ல. நான் வந்து மகான் கிடையாது, சித்தர் கிடையாது. ஆனால் தகவலை தெரிவியுங்கள், அதில் எங்களுக்கு ஒரு ஆனந்தம் தான் நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை நல்ல மார்க் எடுத்ததுன்னா அப்பா அம்மாவோட டீச்சர்ஸ் தான் மேடம் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பேரண்ட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா முதல்ல அந்த ஜோதிடம் தான் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்கள். இல்லை, இருக்கக்கூடிய உண்மையை சொல்கிறேன். இதில் வந்து இதுதான் உங்களுடைய ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு வந்து 2க்குரியவன் வக்ரம் ஆகிட்டான். 5க்குரியவன் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். 5, 12க்குரியவன் போய் 8ஆம் அதிபதி கூட சேர்ந்துட்டான். 8ஆம் அதிபதி கூட சேர்ந்து அவன் என்ன பண்ணுறான்னா லக்னத்தை பார்க்குறான். அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும், வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டிலே கரெக்டாக நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வராகியோ காளியோ இல்லை மகாலட்சுமியோ ஏதோ பெண் தெய்வம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கும், தேடி பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், தேடி பாருங்கள். அது மேக்சிமம் பிரத்யேகரா வராகி இல்லை காளி, காளியோடைய பேர் வரணும், அஷ்டபுஜங்காளி எதனா ஒரு பேர் வரும். அந்த அம்பாவை போய் பார்த்துட்டு மட்டும் வாங்க, உங்களுக்கு இம்மிடியேட்டாக 9 மாதத்தில் ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்ச நாள் விட்டுருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன் இருக்குன்னு, புரியுதுங்களா? அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடாத பியூர் வெஜிடேரியனில் இருக்கிறவங்க என்ன அப்படியே சத்து இல்லாமல் வீட்டில் பெட்டிலே படுத்துட்டு இருக்காங்க? கிடையாது. இல்லை, இப்போ யானை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன், இருக்கிறதுல யானைக்கு தான் பலம் அதிகம், புரியுதுங்களா? கொஞ்ச நாள் சைவத்துக்கு உள்ளவாங்க. ஒரே ஒரு முறை வள்ளலாரை போய் பார்த்துட்டு வாங்க, வடலூரில். அதேமாரி வள்ளலார் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மேட்டுக்குப்பன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மேட்டுக்குப்பத்துக்கு போனீங்கன்னா அவர் ஏற்றி வைத்த ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு வாட்டி வள்ளலாரை போய் பாருங்கள். முடிந்தால், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, முடிந்தால் நம்மளுடைய அலுவலகத்துக்கு வாங்க. ஐயப்பனை நான் மிக அதிக அளவில் நம்புவேன். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க அந்த மணிகண்ட சுவாமின்னு சொல்லக்கூடியவங்க அந்த மணி கட்டியிருப்பாங்க கழுத்தில், அதை போய் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் வச்சு பூஜை பண்ண குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு தாத்பரியம் இருக்கிறது. நான் நிறைய பேருக்கு அதுமாரி கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம ஆஃபீஸில் அந்த மணிகளை வைத்து கொண்டிருக்கிறேன், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ கொடுப்பதற்கு. நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து இந்த மாதிரி நான் சேனலுக்கு போயிருந்தேன், அங்கே இன்டர்வியூவில் சாரை பார்த்தேன், நாங்கள் பலன் கேட்டேன். அங்கே சார் சொன்னார், வர சொல்லி இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராப்பராக கால் பண்ணி வெயிட் பண்ணி ரிப்ளை வர வரைக்கும் அவங்க சொன்ன பிறகு ஒரு நாள் வாங்க. உங்கள் மனைவியும் முடிந்தால் கூட்டுட்டு வாங்க, அந்த மணியை கொடுக்குறோம். ஏன்னா ஐயப்பன் தான் கலியுக கடவுள். ஐயப்பன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, மற்ற மாதங்கமனம் காருண்யாமிரத ஊரிதம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு வார்த்தையில். சர்வ விக்ன ஹரம் தேவம் சொல்கிறார். சர்வ விக்னம், விக்னம்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் தூக்கி எறிவது. மத்த மாதங்கமனம் காருண்யாமிரத ஊரிதம் சர்வ விக்ன ஹரம் தெய்வம் சாஸ்தாரம் பிரணமாமியம் சொல்கிறார் ஐயப்பன். அதனால் எவ்வளோ பெரிய தடைகளை இருந்தாலும் சர்வ விக்னங்கள், எல்லா விதமான விக்னங்களையும்
வேற இருக்கக்கூடியவன் யஷ்ய தன்வந்திரி மாதா பிதா குருத்ரோபிஷத்தமக தம் சாஸ்தாரம் அகம் வந்தே மகா வைத்தியம் தயானிதம் சொல்கிறார். மகா வைத்தியம், வைத்தியருக்கெல்லாம் வைத்தியன் ஐயப்பன். புரியுதுங்களா? அந்த ஐயப்பனுடைய மகிமை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க, அந்த மணியை நான் கொடுக்குறேன், அதை வாங்கி வைத்து பூஜை செய்யுங்கள். நிச்சயமாக கூடிய சீக்கிரம் ஐயப்பனே உங்களுக்கு குழந்தையாக ஷக் ஐயப்பன் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பான். நீங்கள் ஐயப்பனுக்கு கண்டிப்பாக சபரிமலைக்கு போய் ஒரு நன்றியை சொல்லிவிடுங்க. சார் ரொம்ப 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 நன்றி சார். எனக்கு இந்த இடத்த கொடுத்தது ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. சீக்கிரமாகவே நான் இந்த நல்ல விஷயத்தையும் சொல்கிறேன். எனக்காக நீங்கள் உங்களோட வீடியோலாம் நிறுத்திட்டு எனக்காக இந்த இது கொடுத்ததுக்கு லைவ்ல இப்போ நீங்கள் வெகு தொலைவில் இருந்து வந்துட்டீங்கன்ற ஒரு காரணம் ஒன்று. ரெண்டாவது, இயற்கை நம்மளை நோக்கி எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுனால அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ உங்ககிட்ட பேசும்பொழுது. இன்னும் அந்த மணிகள் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நான் பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கிடையாது. எப்போவுமே இந்த கட்டணம் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவோம் ஜாதகம் பார்க்குறதுக்கு. அது என்னுடைய ப்ரொஃபஷனலு. மற்றபடி ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதுக்கெலாம் எப்போவுமே நான் பணம் வாங்குறது கிடையாது. ஸோ யாருக்குன்னா அதுமாரி குழந்தை இல்லாத இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, எத்தனை மணி இருக்குதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மணி வைத்திருக்கிறேன். அது மணி அல்ல, ஐயப்பன். அதுதான் எனக்கு தெரியும். வேணுன்றவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்போ வரணுமோ தம்பதி சமேதராக வந்து வாங்கி போங்க. இப்போது ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, உங்களால் நான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்க மணியை நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி இப்போ அதை ஒரு 10 பேருக்கு கொடுக்கவும் வைக்கிறார். அப்போ இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இறைவன் என்ன தெரியுமா பண்ணுறாரு, என்னடா இவ்வளோ நாளாக இங்கே வச்சுருக்க, பிரச்சனை உள்ளவங்களுக்கு போய் சேருன்ட்டு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீயே வேலை பிஸியில் மறந்துட்ட, சரி நான் ஒருத்தனை அனுப்பிச்சி விட்றேன், அவன் உனக்கு ஞாபகப்படுத்துவான், நீ எல்லாருக்கும் கொடுத்து விடு அப்படின்னு இறைவன் எனக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஐயப்பனுடைய நிச்சயமாக அந்த ஐயப்பனே உங்களுக்கு வந்து குழந்தையாக இல்லை அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. இறைவன் உங்களுக்கு சொல்கிறான். ஐயப்பனுடைய மணி கொடுத்து 15 வருஷம் குழந்தை வந்துச்சு. என்ன ஒரு பியூட்டின்னா, அந்த குழந்தைய போய் நான் பார்க்க முடியல. ஏன் தெரியுங்களா, அந்த குழந்தை பிறந்ததே கரெக்டாக மகர ஜோதிக்கு முன்னாலே. நான் வந்து மகர ஜோதிக்கு சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன். அப்போ தான் ஃபோன் வருது. ஸோ ஐயப்பனே நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த லோக வீரியம் மகாபூஜ்யம் சர்வ ரக்ஷாகரம் விபும் சாஸ்தாரம் பிரணமாமியம் சொல்லக்கூடிய அந்த அச்சர மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்ச நாள் நெருங்கிடுச்சு. இதை வந்துச்சுன்னா நவம்பர் மாதம் நான் மாலை போட்டுருவேன். அப்புறம் ஒரே ஐயப்பனுடைய நினைவிலே வாழ்வோம். ஸோ ஒரு விஷயம் மன்னிச்சுங்க சார், என்னால் வீடியோவில் பார்த்து பேச சொன்னாங்க. எனக்கு வீடியோவில் பார்த்து பேச எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. முகம் காட்ட நீங்கள் மறுக்கிறீங்கன்றது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்னோட ஓன் விஷயங்களை இங்கே சொன்னாங்க, வாய்ஸ் வழியாகவே சொல்லிடலாம். இது யாருக்கும் தெரியாதுன்றனால தான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்க. நான் எதையும் தப்பாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எங்கள் தாத்தாவோ எங்கள் அப்பாவோ ஜோதிடர்லாம் கிடையாது. நான் வந்து படித்தது சிவில் இன்ஜினியர். எனக்கு கிடைச்சது வெளிநாட்டில் வேலை. நான் வந்தது ஜோதிடம். இது எல்லாமே இயற்கை என்னை வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சு. என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தவங்க ஒரு கிராமத்தில் வாடுறான். அந்த வீடியோ பார்த்துட்டு அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அப்துல் கலாம் மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கணும். நான் கீழே வந்து கை தட்டணும். அதுதான் என்னுடைய ஒரே ஒரு என்னுடைய ஆழ் மனசுலேருந்து உள் மனசுலேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பேர் பயனடைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்போ நீங்கள் ஏன் சார் ஃபீஸ் வாங்குறீங்கன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். என்னுடைய நிர்வாகத்தை ஒரு பெரிய கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணி எங்கள் நிர்வாகத்தை பார்த்துக்கிச்சுன்னா நான் மக்களுக்கு ஃப்ரீயாக ஜாதகம் பார்க்குறேன். நான் எப்போயோ அலௌன்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்குது, ஒரு அட்மின் லைன் இருக்குது, ஒரு 10 பேர் நம்ம கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஏகப்பட்ட சர்வீஸ் நாங்கள் செய்கிறோம். எவ்வளோ நாங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதில் பாதி சர்வீஸ் செய்கிறோம். அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது செய்கிறத. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஃபீஸ் வாங்குறோமே கண்டி. வீடியோவில் இது வரைக்கும் இதை மறைக்கணும், இது மறைச்சி சொல்லணும்னா நான் எதுவுமே சொன்னதில்லை. பி ஃப்ராங்க், எல்லாத்தையுமே போட்டு தான் உடைப்பேன். மக்கள் ஒரு நாள் மாறினா தான். ஒரு பாட்டில் வரும் பாருங்க, வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா. 2 பேருமே கிடையாது. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சின்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். பிறர் கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாரி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். சில பேருக்கு வருத்தங்கள் இருக்கலாம், இவர் வந்து திட்டுறாரு, அரகண்டாக பேசுகிறாரு, அப்படிலாம் கிடையாது. அப்படி நீங்கள் மூளையில் பதிவு பண்ணிட்டீங்க. யானை சங்கிலி கதை சொன்னல, அந்த மாதிரி தான். அனைவரும் நல்லா இருக்கணும். இந்த கலியுக தெய்வம் இந்த ஐயப்பன் மிகப்பெரிய மிராக்களை இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்த போகிறாரு. நான் வந்து அதீதமாக எல்லா தெய்வத்தையும் நம்புவேன், எல்லா தெய்வத்தையும் வணங்குவேன். ஐயப்பன் வரும்போது ஒரு ஈர்ப்பு, முருகன் வரும்போது ஒரு ஈர்ப்பு, அம்பாள்னு வரும்போது ஒரு ஈர்ப்பு.
ஆனால் குழந்தைன்னு வந்துட்டாலே அங்கே ஐயப்பன் வந்துடணும். நீங்கள் எந்த ராசியாக இருங்க, எந்த நட்சத்திரமாக இருங்க, குழந்தைன்னு வந்துட்டாலே மணிகண்டன் வந்துடுவார். இப்போ இந்த ஜாதகருக்கும் வரப்போகிறார். இந்த ஜாதகரும் வந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டின்னு போக போகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த நேர் வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கே வந்துட்டாரு. ஸோ அவருக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து டீட்டெயிலாக எங்களுக்கு சொன்னதே வந்து ரொம்ப வயசில் கொஞ்சம் நம்மளோட மூத்தவர். அப்போ வயசில் சின்னவர்னா மரியாதை இல்லாத நடத்தணும்னு கேட்காதீங்க. மூத்தவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. நான் ஷூட்டுக்கு வருவோன்னு அவரே கண்டுபிடிச்சி காலையிலே வந்து மதியம் வரைக்கும் உட்காந்துருந்து ஈவினிங் என்ன பார்த்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இருக்கும்ல ஒரு மேலே. அப்படின்னா பணம் கொடுத்தா மட்டும்தான் நல்லா பேசணுமா? அப்படிலாம் கிடையாதுல்ல. நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிற விஷயத்த அப்படியே நம்புகிறாங்க இல்லையா, சரணாகதியாக அவங்களுக்காக எது வேணாலும் செய்வேன்.